தமிழகத்துல வந்து பாஜக கூட செய்ய துணியாத ம். ஒரு குதிரை பேர அரசியல வந்து தாவேக்கா வந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா இத கண்டிக்க வேண்டிய மற்ற கட்சிகள் எல்லாம் எதுவுமே கண்டிக்கல. கிளிக்கல. கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள பொறுத்தளவுல வீரபாண்டியன் வந்து ஒரு நாளைக்கு முன்னால சொல்றாரு, இது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் கழிச்சு சொல்றாரு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி அதிமுகவுல இருந்து உடைச்சிட்டு இங்க வர்றத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமாவர்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னால சொல்றது வந்து, அ இத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றத. அப்படி வந்தாலும் கூட இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு பேசுறாரு, இல்ல இல்ல தாவேக்காவினுடைய தனிப்பட்ட விவகாரம் இது. இதுல நம்ம தலையிட முடியாது. அதிமுகவுல இருக்கக்கூடிய உள் பிரச்சனையினால தான், முரண்னால தான் அவங்க வாராங்க. இத எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரியான பாணியில தான் நிலைப்பாடு பேசுறாங்க. எடுக்குறாங்க. இதுல சிபிஎம் மட்டும் தான் ஒரே ஒரு தெளிவான முடிவு எடுத்துச்சு. சிபிஐ, விசிக கூட நிலை மாறுது. ம். சிபிஎம் மட்டும் தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்குது. என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமா நடக்கிற மாரி இல்ல. ம். அதிமுகவுல எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்றது, சட்டமன்றத்திலே போறது, இதெல்லாம் பார்த்தா சாதாரணமா நடக்கிற மாரி இல்ல. ம். இதெல்லாம் சரியில்லன்னு ம். அப்பவே பேசணுமோ வந்து ஒரு அறிக்கைய ம். வெளியிடுறாரு. ம். இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாயிருச்சு. ம். இந்த 8 எம்எல்ஏக்கள் 4 கட்சிகள் 8 எம்எல்ஏக்கள் ஆதரவு குடுத்த ம். எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழல் உருவாயிருச்சு. ஏன்னா, இவங்களுக்கு தேவையான பெரும்பான்மைய இவங்களே ராஜினாமா பண்ண வச்சு எடுத்துக்க நினைக்கிறாங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அப்ப இன்னும் வரிசையாக வரப்போறாங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு வரப்போறாங்க. இருப்பாங்க. 15ல இருந்து 20 வரைக்கும் கணிப்பு. 17 டார்கெட். ம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க கியூஆர் கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஏற்கனவே 5 ம். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ம். சி. விஜயபாஸ்கரும் பண்ணிட்டாரு. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கர் 6 6 பேர். 6 பேர் ஆயிருச்சு. அடுத்து இப்ப எஸ்பி வேலுமணி பண்ண போறாரு. அவரோட சேர்ந்த ஆதரவாளர்கள் ஒரு 3 10. அப்புறம் சி.வி. சண்முகம், ம். அப்புறம் தங்கமணி, ம். இந்த பெல்ட், இவங்க எல்லாருமே அப்படியே தொடர்ச்சியா அடுத்தடுத்து ராஜினாமா பண்ண போறாங்க. சி. விஜயபாஸ்கரோட ஆதரவாளர்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த அதிமுகவுல இருந்து பிரிஞ்ச எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவங்க டீம் மட்டும் 27 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே கொறடா போய் தனியா சந்திச்சு தலைமைச் செயலர் இவரை சந்திச்சு கொறடாவை அறிவிச்சாங்க. அப்ப இந்த 27ல குறைஞ்சபட்சம் 17 10 12 பேர் வந்து ராஜினாமா பண்ணா கூட 17ல இருந்து 20 வரைக்கும் இடைத்தேர்தல் வரும். ஆல்மோஸ்ட் அது ஒரு மினி இடைத்தேர்தல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க இது? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழகத்திலேயே நடந்ததில்ல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல இது நடந்துட்டு இருக்கக்கூடிய வேளையில, இத சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. ம். நீங்க பார்க்க போற இந்த பெரிய இடைத்தேர்தல் உங்களுடைய பணத்தை கரியாக்குன இந்த தாவேகா அரசுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். நீங்க நீங்க உங்களை சுத்தி வண்டி இந்த தேர்தல் அதிகாரிகள் வண்டி எல்லாம் சுத்திட்டு வந்தாங்கல்ல, அப்புறம் அந்த பேலட் மிஷினு அங்கங்க விழிப்புணர்வு வீடியோ அதெல்லாம் வந்துச்சுல்ல, அது எல்லாமே உங்களோட வரிப்பணம். எல்லாமே வரிப்பணம். திரும்ப உங்ககிட்ட வரிப்பணத்தை உயர்த்தி வேற வேற இடங்கள்ல உயர்த்தி இந்த இடைத்தேர்தல மறுபடியும் பல கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு ஒதுக்கி மறுபடியும் இந்த தேர்தல் நடக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா விஜய். இந்த இந்த தொகுதிகளில் ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் எல்லாருமே எங்களுக்கு விஜயும் வேணாம், திமுகவும் வேணாம், அதிமுக தான் வேணும்னு சொல்லி தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ. ஆனா இப்ப இவங்க எல்லாரும் அப்படியே தாவேகாவுக்கு போறாங்க. இப்ப மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்க வேணான்னு ஒதுக்குன அந்த தூய சக்திக்கா? உங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்கியிருக்காங்க இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள். உங்க எல்லாரையுமே பணத்தை காட்டினா நீங்க என்ன வேணாலும் செஞ்சிருவீங்கன்ற ஒரு திமிர்ல இருக்கிறாங்க இந்த எம்எல்ஏக்கள். இவங்க எல்லாருக்கும் நீங்க பாடம் போட்டணும். நீங்க கொடுக்குற அந்த வாக்கு மூலியமா இனிமே அவங்க அரசியலே இருக்கக்கூடாது. இவர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்து ஒரு சுமை. இவங்க எல்லாருமே அடிச்சு விரட்டப்பட எல்லாருமே 2 தொகுதியில நின்ன விஜய் முதற்கொண்டு எல்லாருமே அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கழிவுகள் தான் சொல்லணும். இவங்க எல்லாருமே மக்கள் பணம், எல்லாமே மக்கள் பணம். நிச்சயமா. அது எப்படி நீங்க அசால்ட்டா இவ்வளவு பேரா ராஜினாமா பண்ண வைப்பீங்க? இதெல்லாம் ஆரோக்கியமாவா நடக்குது? எல்லாமே பச்சை குதிர பேரம். அந்த காமராஜன்ற ஒரு கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினதுல இருந்து அடுத்து 4 எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்திலேயே போய் இன்னொரு கட்சியில சேர்றதுல இருந்து
அடுத்து சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு 2ஆம் தேதி குட்கா வழக்கு சிபிஐ வழக்கு வச்சிருக்கவர். ம். அவர் தூய சக்தி. ஆமா, அவர் வந்து இன்னைக்கு தாவேகாவில் சேர போறாரு. அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர போறாரு. இவர் மேலேயும் வழக்கு இருக்கு. ம். சிவி சண்முகம் மேலேயும் வழக்கு இருக்கு. சிவி சண்முகம் மாதிரி ஒரு பிற்போக்குவாதியை பார்த்ததே கிடையாது. எனக்கு நயன்தாரா வேணும், ஸ்டாலின் கொடுப்பாரான்னு அவதூறா கேவலமா பேசின ஒரு மோசமான அரசியல்வாதி. அவரும் இங்கதான் சேர போறாரு. அப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து இவர் வந்து ஒரு என்ன சாதிக்க போறாரு. அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிடும். இனிமே சினிமாவில இருந்து வந்து மாற்றம், மண்ணாங்கட்டி, மாங்கான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள எதால அடிக்கணும் மக்களுக்கு தெரியும். இனிமே நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சியில இருந்த எந்த முதலமைச்சரா இருந்தாலும் சரி, ஒரு மாசம் அந்த ஆட்சியை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, அந்த திட்டம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும், சில கருத்துக்கள் வரும், சில கசப்பான அனுபவங்கள் வரும். ஆனா தாவேக அரசாங்கத்துல மட்டும்தான் ஆட்சியை பிடிச்சி 40 நாள்ல 40 நிர்வாகிகள் கைது. 40 நாளும் 40 பேரும் நாரி போன ஊரும் தான் படம் எடுக்கணும். அடுத்தடுத்து கைது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு 2 பேர் குட்காவை 120 கிலோ குட்காவை கார்ல வச்சு கடத்திக்கிட்டு போலீஸ்கிட்ட நிக்காம வேகமா ஓடி போய் ஒரு கரண்ட் கம்பத்துல இடிச்சுட்டு கைதாகிறாங்க தாவேகா நிர்வாகிகள். அப்ப இந்த சமூகத்துல இருக்க பெண்களையும் காப்பாற்ற வேண்டியது தாவேகா நிர்வாகிகள்ட்ட இருந்துதான். அதிமுகவை காப்பாற்ற வேண்டியது தாவேகா விஜய்கிட்ட இருந்துதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்சியை தேர்வு செஞ்சதுக்கு நாங்க ரொம்ப வெக்கப்படுறோம்னு மக்கள் கூடிய விரைவில் நினைப்பாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் ஒரு தடுமாற்றத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க தோழர் சண்முகம் வந்து பேசினதை சொன்னீங்க. அதிமுகவுல இருந்து இத்தனை நபர்கள் ராஜினாமா. ஏன்னா இந்த தாவேகா வந்து அவங்களுக்கான பெரும்பான்மையை அவங்களை தேடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த ஆதரவு நாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா கூட இவங்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது, இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு வந்து அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப இந்த இவங்களை வச்சு இன்னைக்கு திமுகவை அகைன்ஸ்டா பேச வச்சிடுறது. அப்புறமா இவங்க வந்து திமுக பக்கமும் போக விடாம, தாவேகா பக்கமும் போக விடாம, ஜெயலலிதா ஃபார்முலாலே இவங்க இன்னொரு அணியை தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ண வைக்கிறதா விஜயோட பிளான். அதுக்குதான் இவங்க எல்லாரையுமே இங்க வச்சுக்கிட்டே விசிகா நீங்க வந்து இதை பேசுங்க, நாங்க இதுக்காக தான் பண்ணோம்னு ஒரு சென்டிமெண்ட் தியரியை வச்சு திருமாவளவன் அவர்களை பேச வைக்கிறது, கம்யூனிஸ்டுகளை பேச வைக்கிறது, IUMல பேச வைக்கிறது, வைகோ வச்சு பேச வைக்கிறது. இது எல்லாமே பேச வைக்கிறதுனா திமுக எதிர்ப்பு அரசியல் நீங்க பேசுங்க, எங்களுக்காக அது போதும் அப்படின்னு இங்க வந்து காய் நகர்த்துறது. காய் நகர்த்தினதுக்கு அப்புறமா இவங்க பாஜக ஃபேவருக்கு போவாங்க. இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க மேல கோவம் வரும். அப்ப இந்த பக்கமும் போக முடியாது. அப்ப இவங்க சென்ட்ரல்ல லாக் ஆகி நிற்பாங்க. இதெல்லாம் தாண்டி 4ஆவதா ஒரு அணி அனாத மாதிரி நிற்கும். அதான் காங்கிரஸ். நாளைக்கு திமுக இந்த கூட்டணிகளை கூட ஒண்ணு சேர்த்துக்கும். ஆனா காங்கிரஸ் மட்டும் ஜென்மத்துக்கு சேர்த்துக்காது. அதுல ரொம்ப தெளிவான முடிவுக்கு திமுக போயிருச்சு. அப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழல் உருவாயிரு. இப்பயே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எதுக்கு இவ்வளவு பேரம் பண்றாங்க, நம்ம தான் ஆதரவு கொடுத்துட்டோமே, எதுக்கு இவ்வளவு பேர் ராஜினாமா பண்றான், எதுக்கு இவ்வளவு இடைத்தேர்தல். அப்ப இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் எப்பயும் ஜெயிக்கும், அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் அவங்க போலீஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அவங்க ஃபேவர் படி கள்ள ஓட்டு கூட போடலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஜெயிச்சுட்டு போயிருவாங்களே. அவங்க மேல ஒரு கிரேஸ் இருக்கும். அதுவும் இல்லாம புதுசா வந்த ஆட்சி வேற, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அந்த விசிலுக்கு போடுவாங்க. அப்ப நாம வந்து எப்படி என்ன ஸ்டாண்ட் எடுப்போம், இது சரியில்லையே அப்படின்னு இவங்க எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, தாவேகா எதிர்த்து. அதுதான் இப்ப வந்து இந்த பதட்டமான சூழல் காரணமா இருக்கு. மாத்தி மாத்தி பேசுறது அதனாலதான். ஆமா. ஆனா இப்போ காங்கிரஸ் நீங்க சொன்னீங்க ஒரு 4வது அணியாக இவங்க ஒதுக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ காங்கிரஸினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் நேற்று சொல்லியிருக்கிறார், நம்ம கொஞ்சம் ஒரு கூர்நோக்கோட செயல்பட்டு இருந்தா, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி, இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர் சொன்ன மாதிரி நம்ம செயல்பட்டு இருந்தா, இன்னைக்கு 70 MLAக்கள் நம்மகிட்ட இருந்திருப்பாங்க, 10 அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க, ஒரு துணை முதலமைச்சர் காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு, சைரன் வச்ச கார்ல வந்து நம்ம போயிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் பேசியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறது? உண்மையிலே வந்து எப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க நின்னாங்கன்னா எல்லாரும் விசிலுக்கு போடுவாங்களா, கைக்கு போடுவாங்களான்னு ஒரு இயல்பா ஒரு கேள்வி வரும். இல்ல இவங்க சொல்றது கூட்டணியில இருந்திருந்தா, தாவேகா கூட்டணியில இருந்தா இவங்க கை சின்னத்துல தான் நின்று இருப்பாங்க. அப்ப விசிலுக்கு போடுவாங்களா, கைக்கு போடுவாங்களா? இல்ல அதெல்லாம் தாவேகா கூட்டணின்னு வந்துட்டாலே தாவேகா வந்து எந்த சின்னம் சொல்லுதோ அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படின்னா ஏன் எடப்பாடி தொகுதியில அந்த இவங்க கை காட்டின சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கல? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இயல்பா ஒரு கேள்வி வருது, ஏன் பாண்டிச்சேரியில இவங்க கை காட்டின கூட்டணி கட்சி ஜெயிக்கல?
ம். ஏன்னா விசில் சின்னத்தை மட்டும்தான் இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ம். சார் அங்க போயிருந்தாருன்னா இவரோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ம். எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு ஒரு 40 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ம். அசால்ட்டா அடிச்சுட்டு போயிருக்கும். தொங்கு சபை ரொம்ப பெரிய தொங்கு சபையா இருக்கும். ம். திமுகவுக்கு டிஃபால்ட்டா கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்கோம். அழகா ஆட்சியை பிடிச்சிட்டு போயிருக்கலாம். இது ம். முட்டாள்தனமான தியரி இது. ம். ம். காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்த கூட்டணியை கேவலப்படுத்தி மோசமா பண்ணது. ம். ம். இன்னைக்கு காங்கிரஸ் அங்க போயிருந்துச்சுன்னா அழகா 20 தொகுதியில திமுக ஜெயிச்சிருக்கும். ம். தேவையில்லாம காங்கிரஸ் கொங்கு மண்டலத்திலையும் புதுக்கோட்டை மாவட்ட சைடுல 2 எம்எல்ஏக்கள் 2 வேட்பாளர்களையும் கன்னியாகுமரி சைடும் கொடுத்து இவங்களுக்கு பவர் கொடுத்துட்டாங்க திமுக. ம். 26 27 எம்எல்ஏக்கள். ம். அதுல 20 அசால்ட்டா திமுக ஜெயிச்சிருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 70 80 எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க. ம். அசால்ட்டா வந்திருப்பாங்க. ம். அப்ப ஆல்மோஸ்ட் அது தொங்கு சபைக்கு போயிருக்கும். ம். பிரச்சனை பெருசா இருந்திருக்கும். நிச்சயமா. அப்ப இவர் சொல்றதெல்லாம் சும்மா கற்பனை உலகம். ம். கற்பனை உலகத்துல தான் இவர் பேசுறாரு. ஒரு குதூகாலத்துல இருக்காங்களா ம். இவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சு ஆமா, ஒரு அமைச்சரவையில 50 60 பங்கெடுக்கிறாங்க. வருஷம் கழிச்சு தாவேகா அமைச்சரவையில இடம்பெடுறாங்களா காங்கிரஸ். காமராஜருக்கு அடுத்து இப்பதான் வந்து அமைச்சரவையில இடம்பெடுறாங்க. ம். பரவாயில்ல, நம்ம வந்து இவங்களுக்கு என்ன வருத்தம்னா, இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்க எல்லாருமே பாஜகவை ஒழிக்கணும், பாஜக சித்தாந்தத்தை ஒழிக்கணும், இந்த ராஷ்டிரத்தை ஒழிக்கணும்னு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். ஒரே ஒரு கட்சி மட்டும் எல்லாரும் அங்கங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில ம். பீகார்ல தோல்வி, ம். ராஜஸ்தான்ல ஜார்க்கண்ட்ல போகுது. அடுத்தடுத்து பல மாநிலங்கள்ல தோல்வியை சந்திக்கும் போது காங்கிரஸ் மட்டும் 2 இடத்துல ஜெயிக்கும். அவங்களுக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கே தவிர, தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தான் கட்சியை பல மாநிலங்கள்ல அழிச்ச பாஜக இன்னும் வலுவாகிட்டே இருக்கே ம். அப்படின்ற வருத்தம்லாம் கொஞ்சம் கூட இல்ல. ம். நம்ம கேரளால ஆட்சியை பிடிச்சிட்டோம், இங்க ஒரு 2 சீட்டு கிடைச்சிருச்சு, அது போதும், அவ்வளவுதான். ம். ஐயோ நம்ம கூட்டணியில இருக்க மம்தா மேற்கு வங்கம் போயிருச்சு, ம். ஐயோ நம்ம கூட்டணியில இருக்க திமுக போயிருச்சு, ஐயோ நம்ம கூட்டணியில இருக்கிற பீகார்ல வந்து ஆட்சி இழந்துட்டோமே, ம். இங்கெல்லாம் பிஜேபியோட தாக்கம் அதிகமாயிருமே, இந்த ராஷ்டிரத்தை அதிகமா கட்டிடுவானே, ம். அப்ப நம்ம எப்படி எதிர்காலத்துல சண்டை போட போறோம் அப்படின்ற எண்ணம் துளியும் இல்ல. ம். இப்ப ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் நினைச்சாரு அப்படின்னா ஒரு 3வது அணியை, ஒரு வலுவான அணியை உருவாக்க முடியும் இந்திய ம். அளவுல. ம். உருவாக்குனாருன்னா காங்கிரஸை நசுக்கி விட்டு போயிடலாம். ம். ம். அங்கங்க இருக்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளே, மாநில உரிமைகள் பேசக்கூடிய கட்சிகளே அந்த மாநிலங்கள்ல வெற்றி பெறலாம். வெற்றி பெற்று காங்கிரஸையே ஒழிக்க முடியும். அதுக்கான வேலைகளை பண்ண வேண்டிய ஒரே ஆளு ஸ்டாலின் தான். அவர் மட்டும்தான் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல, கட்டமைக்கிறதுல, எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிறதுல, முக்கியமா இந்த காங்கிரஸ் இழுத்து பிடிக்கிறதுல ஆளா நின்னது. இப்ப அவர் விட்டுட்டாருன்னா இந்தியா கூட்டணி இவர் 3வது அணியை ஃபார்ம் பண்ணும் போது கம்யூனிஸ்டுகளோ இல்ல விசிகாவோ இல்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரு, மம்தா வருவாங்க, இப்படி எல்லாருமே அப்படியே செக்டார் எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ம். ம். ஆனா நம்ம இந்த பார்வையில பார்த்துட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் வந்து சொல்லுது, ராகுல் காந்தியை 2029ல பிரதமர் ஆக்குறது தான் எங்களுடைய இலக்கு. அதுவும் சத்தியமூர்த்தி பவன் வழியாகத்தான் அது நடக்கும். விஜய் அதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து முதல்ல காங்கிரஸ் சொல்றாங்க. வந்து ஒரு மாநாடு நடத்தட்டும் தமிழ்நாடு அளவுல. ம். எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ம். ஒரு மாநாடு நடத்தட்டும். காங்கிரஸ் முதல்ல மாநில மாநாடு எப்ப நடத்துச்சு? ம். பாஜக நடத்தியிருக்கு, நாம் தமிழர் நடத்தியிருக்கு, அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், விசிக எல்லாரும் நடத்திட்டாங்க. ம். காங்கிரஸ் எப்ப கடைசியா மாநாடு நடத்துச்சு? சரி, காங்கிரஸ் எப்ப கடைசியா போராட்டம் நடத்துச்சு? ம். சரி, காங்கிரஸ் எப்ப கடைசியா பொதுக்குழு கூட்டம் போட்டுச்சு? காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் போட்டா செல்வ பெருந்தகை வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க, இல்ல இவர் பதவி ஏற்றாரு? எதுவுமே இல்லையே. சத்தம் இல்லாம யாருக்காவது தெரியுமா? இல்ல. ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சியில மாநில தலைவர் பதவி ஏற்றாரா? யாருக்குமே தெரியல. காதுமா வச்சு. ஏன்னா கீழே இருக்கவங்க எல்லாம் பேப்பர் எடுத்து அடிப்பாங்க, முட்டை எடுத்து அடிப்பாங்க. ம். ஏன்னா மாணிக் தாகூரே விரும்பல யாரும். ம். மாணிக் தாகூரை யாருமே விரும்பல. ம். பட்டாசு வெடிச்ச ஒரே இடம் விருதுநகர் மட்டும்தான். ம். அவரோட ஆதரவாளர்கள். ம். வேற எங்கேயுமே அவர் பதவி கொடுத்தாங்கன்னு பட்டாசு வீடுகள் எதுவும் வெடிக்கல. இல்ல, பல அணிகள் இருக்கு நம்மள்ட்ட. எல்லா அணிகளும் வந்து சேர்ந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அளவுல இளைஞர்களுக்கு அது வாய்ப்பு எந்த கொடுக்கக்கூடிய கட்சியில அளவுல வேணாலும் சாத்தியம். வேலை செய்யணும். காங்கிரஸ்ல அது சாத்தியமே கிடையாது. ம். காங்கிரஸ்ல அது வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ்ல சுயமரியாதையோட ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, ம். அல்புகாரி. அவர் மட்டும் தான் இருந்தாரு. ம். எப்பா உன் கூட பயணம் பண்றேன், நான் வெளியில போயிடுறேன்னு ஓடியான்ட்டாரு. ம். இப்ப இன்னொருத்தர் ஒரு நபர் வெளியில வந்திருக்காரு, ஒரு இஸ்லாமிய நண்பர். அவரும் வெளியே வந்துட்டாரு. கூடிய விரைவில் செல்வ பெருந்தகை வெளியே வந்து திமுகவில் இணைய போறதா ஒரு தகவல் இருக்கு. அவரும் வெளியே வந்துருவாரு. ஆக மொத்தத்துல அந்த கட்சி இதுக்கும் இப்ப இல்ல, இளங்கோவன் இருந்த போதும் சரி, KS அழகிரி இருந்தப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, காங்கிரஸ் பல கூறுகளா தான் தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. அந்த கட்சியால ஒன்னா இணையவே முடியாது. அவ்வளவு கோஷ்டி பூசல். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நீங்க இந்தியா முழுவதும் 2016ல இருந்து காங்கிரஸ் நாசமா போன வரலாறுன்னு ஒரு புத்தகமே எழுதலாம்.
அது எதனால அப்படின்னா காங்கிரஸை அழிச்சது யாருன்னா காங்கிரஸ். பாஜகலாம் அழிக்கல. பாண்டிச்சேரியில காங்கிரஸ் அழிச்சது யாரு? காங்கிரஸ். கூடவே இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் அப்படியே போய் சேர்ந்தாங்க. கோவால காங்கிரஸ் அழிச்சது யாரு? காங்கிரஸ். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாம காங்கிரஸ் மண்ணை கவனது காரணம் யாரு? காங்கிரஸ். இப்பதான் ஆட்சியில் இருக்காங்க, முன்னாடி சொல்றேன். அதே மாதிரி நீங்க கேரளாவில் காங்கிரஸ் மண்ணை கவனதுக்கு முன்னாடி மண்ணை கவனது காரணம் யாரு? கோஷ்டி பூசல். ராஜஸ்தான்ல ஆட்சி இழந்தது காரணம் கோஷ்டி பூசல். அப்படி எல்லா மாநிலங்களையும் நீங்க எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கோஷ்டி பூசல் மூலியமா மட்டுமே பிரிஞ்சு ஆட்சி இழந்து கட்சி நாசமா போனது காரணம் காங்கிரஸ்குள்ளே இருக்க காங்கிரஸ்குள்ள பதவி வெறி மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அது இன்னும் அதிகமாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பதவி வெறி அதிகமாகி அமைச்சர் விசஸ் மாநில தலைவர்னே சண்டை வரும் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. இல்ல ஆனா ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இன்னும் குதூகலமாக இந்த கட்சியை வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நச்சு முகம். பாம்பு தாவேகா ம், அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் கேட்கிற 70-50 சீட்டெல்லாம் கொடுக்காது. ம், காங்கிரஸ் ஒரு பெரிய மோகமா நினைச்சுலாம் காங்கிரஸ்க்கு தாவேகா கொடுக்காது. ம், அப்படி கொடுத்துச்சுன்னா பீகார்ல என்ன நடந்துச்சோ அதான் நமக்கும் நடக்கும்னு தாவேகாவுக்கு நல்லாவே தெரியும். ம், கூட சேர்த்துக்கிட்டே கூட கொஞ்சம் தூரம் போற மாதிரியே போகும். ம், போனதுக்கு அப்புறமா அந்த கழுத மூட்டை ஒண்ணு இருக்கு தெரியுமா? கழுத ம், மூட்டையில வந்து உப்பு மூட்டையை ஏத்தி விடுவாங்களாம். ம். அது ஆத்துல கடக்கும் போது தெரியாத. என்ன பண்ணும்னா அந்த கழுது தான் காங்கிரஸ். ம், ஆத்துல கடக்கும் போது அந்த என்ன பண்ணும்னா லைட்டா உட்கார்ந்து எந்திரிக்குமா. அப்ப ம், உப்பெல்லாம் கரைஞ்சிரும், வெயிட் கம்மியாயிரும், அப்படியே நைஸா போயிடும். ம், அந்த மாதிரி நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சு அந்த உப்பை கரைச்சு நான் வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடும். ம், ம், இப்ப நச்சு பாம்பு தான் நம்ம ஆளு ம், தாவேகா. ம், நீ எவ்வளவு நாளைக்கு உப்பு மூட்டையை உன் தலையில கட்டுவேன்? உனக்கு அமைச்சர் கொடுப்பேன், எம்பி கொடுப்பேன். ஆனா எல்லா நேரமும் உனக்கு உப்பே கொடுக்க மாட்டேன். ம், நடுவில் பஞ்சும் வைப்பேன்னு சொல்லி நடுவில் பஞ்சும் வச்சு விட்டுருவாங்க. ம். தண்ணியில பஞ்சு இறங்கும் தண்ணியில போது இறங்குறதுனா என்ன ஆகும்? வெயிட் அதிகமாயிரும். கனமாகும். அப்ப அப்படியே போப்பான்னு நுர தள்ளியே காலியாயிரும். ம், இந்த வேலையை நச்சு பாம்பு பண்ணும். ம், அப்ப காங்கிரஸுக்கு இருக்க மூளையை விட இவங்களுக்கு அதிகமான மூளை இருக்கு. எப்ப ம், கூட கழட்டி வச்சுக்கணும், எப்ப கூட வச்சிருக்கணும், கழட்டி விடணும் எல்லாருக்குமே ம். தெரியும். ஆனா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாதிரியான சவுத் மாநிலங்கள்ல விஜய காங்கிரஸுக்கு கூட சேர்த்துக்கொள்றது மூலமாக காங்கிரஸினுடைய பலம் கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையா? வட மாநிலங்கள்ல இருக்கிறத விஜய் எத்தனை ஓரளவு. படம் கர்நாடகாவில் நடிச்சாரு? விஜய் எத்தனை படம் தெலுங்குல நடிச்சாரு? ம், விஜய் எத்தனை படம் மலையாளத்துல நடிச்சாரு? ம். சரி, விஜய்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்களா? கேரளத்துல நிறைய சரி, அப்ப ஏன் கொல்லம், மம்முட்டி கொல்லம், திருச்சூரு மாதிரியான. மம்முட்டியோ இல்ல அங்க வந்து மம்முக்காவோ இல்ல வந்து மோகன்லாலோ இல்ல நிவின் பாலியோ இல்ல டொவினோ தாமஸோ இல்ல மம்முட்டியோட பையனோ யாருமே ஏன் சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வரல? இல்ல அவங்க வரும்போது, இப்போ குறிப்பாக நீங்க ம். சொன்னதுல மோகன்லால் சமீபத்துல வார மாதிரி ஆ. பிஜேபி பேரம் பேசிட்டு இருந்தாங்க. ம். அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்து கேரளத்துல வந்தது. ம். ஆனா விஜய பற்றி மட்டும் வரும்போது, ஒரு எதிர்ப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்தத வந்து பார்க்கல. இப்போ வெற்றி பெற்ற பிறகு, விஜய் வெற்றி பெற்ற பிறகு சோசியல் மீடியாவுல கேரளத்துல வந்து திரிச்சூர்ல, பாலக்காட்ல, கொல்லத்துல எல்லாருமே மெம்பர்ஷிப் எடுத்துக்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடிஞ்சு. இப்படி ஒரு விஜய மட்டும் மாற்றி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அங்க 2 வகையான 3 வகையான ஸ்டூடண்ட்ஸ் விங்ஸ் அங்க இருப்பாங்க. ம், 4 ம், 4 வகையான ஸ்டூடண்ட் விங்ஸ் அங்க இருக்கு. நம்ம ம், உள்ள போய் பேசினது. ஒன்னு ம், எஸ்எஃப்ஐ, ம், 2வது காங்கிரஸ் ஸ்டூடண்ட்ஸ் விங்ஸ் ம், ஒன்னு இருக்கு. ம். அப்புறம் கேஒய்எஸ்எஃப் நினைக்கிறேன். ஆ, கேஎஸ்எஃப் சம்திங். ம். கேரளாக்குனே KSF, இந்த இங்க தமிழ் KSF. தேசியம் பேசுற ஆ, மாதிரி அங்க ஆ, கேஎஸ்எஃப்னு ஒன்னு இருக்கு. ம், எம்எஃப்ஐன்னு ஒன்னு இருக்கு. முஸ்லீம் ம், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்னு ம், இருக்கு. ம், இந்த 4 அமைப்பு எல்லா கேம்பஸ்லயும் வலுவா இருக்கு. ம். இவங்க அதிகமா பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. அங்க ம், சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ம், அங்க சன்னி லியோன் வந்தா கூட கூட்டம் வரும். ம். ஆமா, கேரளால தான் ஆமா, வந்துடுறாங்க. ஆமா, ஆமா. அப்ப அவங்க சினிமாவை எப்படி பார்க்கணும், அரசியல் எப்படி பார்க்கணும்னு தெரியும். ம், இங்க கேரளாவுல வந்து உங்களுக்கு லோக்கல் பஞ்சாயத்துல லோக்கல் அந்த எலெக்ஷன்லாம் யாரை நிறுத்துவாங்கன்னா வெறும் 18 வயசு 19 வயசு நபர்களை தான் ம், நிப்பாட்டுவாங்க. ம், அப்ப ம், அந்த நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒன்னு எஸ்எஃப்ஐல ஆக்டிவா போராட்ட களங்கள்ல ரொம்ப வீரியமா இருக்கக்கூடிய நபர்களா தான் ம், இருப்பாங்க. எனக்கு ம். தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஆர்யா ராஜேந்திரன் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் 19 வயதுன்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் திருவனந்தபுரம்ல வெற்றி பெற்றவங்க, நகராட்சியில வந்து. நகராட்சியில வெற்றி பெற்றவங்க. இப்படி அந்த மாநிலம் முழுவதுமே ம், திருவனந்தபுரம்ல ஆரம்பிச்சு வயநாடு வரைக்கும் ம், சின்ன சின்ன பசங்களை தான் நிக்க வச்சு அவங்க தேர்தலே வெற்றி பெற வைப்பாங்க. அப்ப ம். அந்த பசங்களுக்கு எவ்வளவு அரசியல் அறிவு புரிதல். இருக்கு நமக்கு ம், தெரியும். நிச்சயமா. ம், அப்ப அவங்க சினிமாவை எப்படி பார்ப்பாங்கன்னு ம், அவங்களுக்கு தெரியும். ம், ம்.
ஸோ அந்த சோசியல் மீடியா தாக்கம் அந்த இடத்துக்கு போகுமானா போகும். ஆனா அது அரசியல் ரீதியா அங்க அடி கொடுக்குமா, ஃபைட் கொடுக்குமானா வாய்ப்பே கிடையாது. ம், ம், அங்க அதிகமா அரசியல் பேசுனதுனாலதான் வரலாற்றையே முறியடிச்சிருக்காங்க. ம். சிபிஎம் 2 தடவை அங்க வெற்றி பெற்றிருக்கு. நிச்சயம். சிபிஎம் 2 தடவை வெற்றி பெற்றது இதுதான் முதல் முறை. ம், அதனால இப்ப மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கோவம் வந்திருக்கு. இயல்பா 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது நிறைய கோவம் வரும்போது அவங்க ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. அவ்வளவுதான். ம். மத்தபடி நீங்க வந்து அங்க ஒரே ஒரு நடிகர் மட்டும் தான் அரசியலுக்கு வந்திருப்பாரு, சுரேஷ் கோபி. சுரேஷ் கோபி. அவருமே சுரேஷ் கோபி வந்த உடனே எல்லாம் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கல. காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு, ஆ, பேரு எனக்கு நினைவில்ல. சுரேஷ் கோபி மட்டுமே வந்த உடனே எல்லாம் அவர் வந்து எம்பி ஆகல. ம். 2011 நினைக்கிறேன். ம். அப்பையில இருந்து எல்லா தேர்தலும் நின்று டெபாசிட் இழந்தவர் தான் ம். சுரேஷ் கோபி. ம், ம், அந்த தொகுதியில காங்கிரஸ் மேலயும் கம்யூனிஸ்ட் மேலயும் அதிருப்தி இருந்துச்சு. ம், அந்த அதிருப்தியில தான் ஒரே ஒரு பாஜக சீட் அங்க ஜெயிச்சது. ம். கேரளால ஒரு எம்பி இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு பதவி கொடுத்தா நம்ம பாஜக அவங்க வளர்க்க முடியும்னு பாஜக குறுக்கு வழியில அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துச்சு. ம், ம். ஆனா இப்ப அவரே என்ன ஸ்டாண்டு சொல்றாருன்னா, எனக்கு இங்க இருந்தா சம்பாதிக்க முடியல, நான் படத்துக்கு போறேங்கிறாரு. ஆமா. அப்ப அவ்வளவுதான். அந்த காங்கிரஸ் அந்த கேரளாவுடைய அரசியல் தன்மையை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ம், ம். அவங்க ரொம்ப ஐடியாலஜிக்கலான ஆளுங்க. எல்லா வீட்லயும் அரசியல் பேசுவாங்க. நிச்சயம். ஸோ அதனால தமிழ்நாடுல இருந்து கம்பேர் பண்ணவே முடியாது. கேரளா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ம். அது வேற, இது வேற. ம், ம். நான் கேசி வேணுகோபாலுடைய குரல்லேருந்து தான் அதை கேட்டேன். வரக்கூடிய நாட்கள் தான் அதற்கான பதிலையும் நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. ம். சவுத்தில் வந்து விஜய் வச்சு இப்படி ஒரு நம்முடைய காங்கிரஸையும் இன்னும் வலுவாக மற்ற மாநிலங்களையும் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் இங்கே பொறுப்பெடுத்த பிறகு தீவிரமாக பேசுகிறாங்க. ம். வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் பழைய ம். காங்கிரஸ் மாதிரியே செயல்படுமா, புதிய காங்கிரஸாக அது இருக்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் பொறுத்திருந்து. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.